ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, நான் இந்த வீடியோ வெளியிடுவது என்னவென்றால், நான் இப்போ என்னுடைய வாழை வனம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய வாழைத்தோப்பு, அதாவது 5 அடுக்கு விவசாயம், அதில் தான் இருந்து நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்வது என்னவென்றால், ஒரு 3 வருடத்துக்கு முன்பு இது வாழை மரம், சவுக்கு மரம், சப்போட்டா மரம், இப்படி நிறைய மரங்கள் வைத்து அதை தோப்பாக இப்போ தோப்பாயிருக்குது. இந்த 3 வருட காலத்தில் இது நல்ல தோப்பாக இருக்குது. பாருங்கள், இதுவே இந்த வாழை வனத்தில் பாருங்கள், நான் இருந்து என்னுடைய வாழை வனத்திலிருந்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். பாருங்கள், இதில் எவ்வளோ வாழை மரங்க எவ்வளவோ அழகாக, எவ்வளோ திரட்சியாக இருக்குது. பாருங்கள், வாழை மரத்து தோப்பில் என்னுடைய வாழை வனத்திலிருந்து தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். பாருங்கள், எல்லாம் என்னுடைய வாழை வனம்தான். நான் சுற்றமும் வீடியோ எடுத்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே என்னுடைய வனம். இது இப்போ வருங்காலத்தில் ஒரு ஜீரோ பட்ஜெட் முதலீட்டில் நான் நல்ல மகசூல் எடுப்பேன். இப்போதைக்கு மகசூல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஜீரோ பட்ஜெட்டில் நான் கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் ஈட்டுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் பதிவு செய்யும் நோக்கம் என்னவென்றால், நான் இந்த வீடியோவில் பதிவு செய்து இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு பக்கத்து ஆள் சப்போர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது விலை உயர்ந்த ஃபோனோ எதுவுமே இல்லை. சாதாரண ஃபோனில் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோவில் இவ்வளோ பதிவு செய்து இதை நான் யூடியூப்பில் விடுறதுக்கு காரணமே, இப்போ எனக்கு ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் இல்லை, என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு அது இப்போ நிறைய பழமொழி சொல்லுவாங்க, இது மாதிரி இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனால் இதை வச்சு திறமையாக பழைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இருக்கிறத எடுக்கலை, இருக்கிறத தான் சொல்கிறேன். அதே மாதிரி இது எல்லாமே முழுக்க என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நான் இதை எடுத்து போடும் காரணம் என்னவென்றால், இன்னும் எனக்கு அதாவது என்னுடைய எண்ணம், சொல், செயல் அத்தனையும் என்னென்னா, எனக்கு இரவும் பகலும் வரும் எண்ணங்கள் அத்தனையும் என்னவென்றால், எனக்கு வயது 55 வயதாகிறது. இந்த 55 வயதில் நான் இப்போ ஒரு ஊசியா, மருந்தா, மாத்திரையா எதுவும் இல்லாமல் என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக புது தெம்போடு இருக்கிறேன். நான் தெம்போடு இருக்கிறதுக்கு காரணம், நான் எப்பவும் மன நிம்மதியோடு இருக்கிறேன். என்னை போன்று இந்த வீடியோவை பார்க்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல புத்துணர்ச்சியோட புது தெம்போடு இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் என்னுடைய ஆசையெல்லாம் என்னால் முடிந்தவரை மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும். அந்த நல்லது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை சொன்னால் கேலி கிண்டல் தான் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் இதில் உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற அனைவரும் இதை பிடிக்காதவங்க விட்டுடுங்க. இந்த வீடியோவை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் லைக் போடலைன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த வீடியோவை பார்த்து நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி
நிறைய உடம்பு ஆரோக்கியம். ₹1,000 received on phone pay. உடல் நலம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே பற்றி அதை பற்றி தான் பேசுவேன். இயற்கை உணவு, இயற்கை விவசாயம் அதை பற்றி தான் பேசுவேன். அப்படி இருக்கும்போது எப்படி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது, எப்படி இயற்கை முறையில் மீன் அமிலம் தயாரிக்கிறது, எப்படி இயற்கை முறையில் பூச்சி விரட்டி தயாரிக்கிறது, எப்படி நவகாவியா தயாரிப்பது, எப்படி பஞ்சகாவியா தயாரிப்பது, எப்படி இயற்கை கொசு விரட்டி இயற்கை கொசு விரட்டி தயாரிப்பது எப்படி, அப்புறம் ஏபிசி மால்ட், அதாவது பீட்ரூட்டு கேரட்டு இப்படி சொல்லக்கூடிய ஆப்பிள் சொல்லக்கூடிய அதில் ஒரு பூஸ்ட்டு பவுடர் தயாரிப்பது எப்படி, ஆப்பிள் சிடர் வினிகர் தயாரிப்பது எப்படி, லெமன் எலுமிச்சம் வினிகர் தயாரிப்பது எப்படி, வாழைப்பழம் வினிகர் தயாரிப்பது எப்படி, காய்கறி வினிகர் தயாரிப்பது எப்படி, இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறது, இப்படி எல்லாமே நான் தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பில் போடுவேன். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த வீடியோவை பார்த்து, இந்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய சொல்லுவேன். அதுக்கு வீடியோ ரொம்ப நீளமாக போச்சுன்னா நிறைய பேர் பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 7708239242. இதுதான் என்னுடைய நம்பர். ஏதாவது உடல் நலத்தை பற்றி ஏதாவது கேட்கணுமா, உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா அதுக்கு ரொம்ப அதிக செலவில்லாமல் சுலப வைத்தியம் என்கிட்ட இருக்குது. அது எப்படி செய்கிறது, ஆனால் நான் சொல்கிறது அத்தனையும் நீங்கள் மனசும் உடம்பும் ஒத்துழைச்சு செய்தால் தான் அந்த நோய் குணமாகும். இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தலைவலியில் 10 வித காரணம் இருக்குது. இந்த 10 வித காரணமும் அதில் என்னென்னா சின்னதாக 2-3 மட்டும் சொல்கிறேன். ஒரு தலைவலிக்குதுன்னா சரியாக சாப்பிடலைன்னா, நேரத்துக்கு சாப்பிடலைன்னா தலைவலிக்கும், அது சாப்பிட்டா சரியாக போயிடும். தூக்கம் இல்லைன்னா தலைவலிக்கும், அது நல்லா தூங்கி இருந்தால் சரியாக போயிடும். அதே மாதிரி ஓவர் டென்ஷன் ஆனால் தலைவலிக்குதுன்னா டென்ஷன் ஆகாமல் நார்மலானால் சரியாக போயிடும். இப்படி நிறைய தலைவலின்னு எடுத்தால் அது 10 வித காரணம் இருக்குது. அது ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது இந்த வீடியோவில். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் ஒரு கை கால் மூட்டு வலினா அதுக்கு இயற்கை முறையில் மூலிகை வைத்தியம் என்னென்ன பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் எல்லாம் விரிவாக சொல்லுவேன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை பற்றி ஏதாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றி யார் எப்போ கேட்டாலும் தினமும் இரவு 8 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்படிக்கு குபேந்திரன். என்னுடைய ஃபோன் நம்பர் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 7708239242. இப்போதைக்கு இந்த வீடியோ குறைந்தது ஒரு 9 நிமிடத்தை வந்துவிட்டது. அதனால் இதை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறையருள். நன்றி.